தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில். திருவள்ளூர் அருகே காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்தல் சம்பவம் தொடர்பாக ஏடிஜிபி ஜெயராம் மீதான சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதன் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஆள் கடத்தலுக்கு கார் கொடுத்து உதவியதாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் மீதான சஸ்பெண்ட் உத்தரவு தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம், முழு தகவலை சொல்லுங்க. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துல திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு சிறுவனை கடத்தல் சம்பவமானது நிகழ்ந்தது. குறிப்பாக இந்த விவகாரத்துல 5க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் விசாரணையில போலீசாரோட விசாரணையில அதிர்ச்சிகரமான தகவலானது தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த சிறுவனை கடத்தலுக்கு உதவியதாக ஏடிஜிபி ஜெயராம் மீது ஒரு குற்றச்சாட்டானது எழுந்தது. அவர்தான் அந்த காரை கொடுத்து உதவி இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில நீதிமன்றமும் இதற்கு கண்டனம் தெரிவித்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அதன் பேர்ல ஏடிஜிபி ஜெயராமிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கானது அடுத்தபடியாக சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக ஏடிஜிபி ஜெயராம் அவர்கள் சஸ்பெண்ட் செய்து தமிழக அரசும் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவு தற்போது துறை ரீதியான விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில தற்போது ஏடிஜிபி ஜெயராம் மீதான அந்த சஸ்பெண்ட் உத்தரவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசும் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவர் கூடிய விரைவில் ஒரு பணியிடம் ஒதுக்கப்படும் எனவும் இந்த வாரத்திலேயே நிகழும் எனவும் அதிகாரிகள் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில தற்போது அந்த சஸ்பெண்ட் உத்தரவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இவர் வருகிற மே மாதத்துடன் ஜெயராம் ஓய்வு பெற இருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தற்போது காவல்துறை வட்டாரத்துல பேசும் பொருளாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில்.